என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம், அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி என்பர்களே, நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி 2025 கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கும்பராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கேது பகவானை பொறுத்தவரை களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். கும்பராசிக்கு கடந்த மாதம் சனி பயிற்சி நடைபெறுகின்ற வரை சனி பகவான் கும்பராசியில் இருந்தார். இப்போ சனி பகவான் மீனத்துக்கும், மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பத்துக்குமாக இடமாற்றம் ஆகியிருக்கிறார்கள். பொதுவாக ராகு சனியோட வீட்டில் இருக்கும்போது சனியோட பலனை தான் தரப்போகிறார். அப்போது இந்த ராகு பயிற்சியானது கும்பராசியை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த சனியோட பலாபலன்கள் தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும். ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்களை தருவார். உடல் ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு தான். அதுவும் குறிப்பாக சனி வீடு ஆகிய காரணத்தினால் இயந்திரங்களில் வேலை செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக வேலை பண்ணணும். பெண்களாக இருந்தால் வீட்டில் குக்கரை வைக்கும்போது கவனமாக இருக்கணும். அந்த குக்கரில் கைப்பட்டு சுடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தீப்புண்கள், விபத்து, காலில் அடிபடுறது போன்ற விஷயங்களை தரக்கூடியவராக ராகு பகவான் இருப்பார். அதே நேரத்தில் பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா போராடி போராடி தான் நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். நினச்சோன்னு நமக்கு பணம் கிடைக்காது. வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் அந்த லாபம் நம்ம கைக்கு வர்றதில் பெரிய இடைஞ்சல்கள் இருக்கும், ஒரு தடைகள் இருக்கும், தாமதம் இருக்கும். பொதுவாக ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஜாதகருடைய செயல்பாடு, எண்ணம், சிந்தனை போன்ற விஷயங்களை ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு மாற்றி விடுவார். ரொம்ப பேராசைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை தந்து விடுவார். அவர்களுடைய கற்பனை திறன் மிக அற்புதமாக இருந்தாலும் அது எட்டாத கனியாக இருக்கின்ற வாய்ப்புகள் தான் அதிகம். மாதம் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் 1 லட்சம் ரூபா சம்பாதிப்பதற்கான திட்டங்களை, எண்ணங்களை, கற்பனைகளை வளர்த்து கொண்டிருப்பார். அதே நேரத்தில் சனி பகவானுடைய வீடு ஆன காரணத்தினால் எல்லா விஷயங்களிலுமே போராடி ஜெயிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். முடிவில் ஒரு சுபம் அல்லது தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடுகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் சில சமயங்களில் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவர் தான் ராகு. ஜென்ம ராசியில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தருவார். நீண்ட காலமாக ஏதாவது வழக்குகள் இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிகின்ற வாய்ப்பு இருக்கும்.
வழக்கு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமோ அல்லது சொத்தோ உங்கள் கைக்கு வருகின்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஜென்ம ராசியில் இருக்கின்ற அந்த ராகு பகவான் அதிர்ஷ்டத்தை பண ரூபத்திலும் சொத்து ரூபத்திலும் தந்தாலும் நம்முடைய வேலை போன்ற விஷயங்கள், நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு விதமான தடைகளையோ, அதாவது நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையோ ஏற்படுத்துவார். மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் 7வது வீட்டில் இருக்கிற கேதுவும் சில சமயங்களில் அந்த ராகுவோட பாதிப்பை ஏற்படுத்துவார். கலத்தரஸ்தானம், திருமண சம்பந்தமான முயற்சிகள் கொஞ்சம் தாமதப்படுகின்ற சூழ்நிலை தான் இருக்குது. கேது பகவான் தான் இருக்கின்ற பாவகத்தினுடைய காரகத்தை தடை செய்யக்கூடியவர் அல்லது தள்ளி போடக்கூடிய, தாமதப்படுத்துகின்ற ஒரு செய்கையை செய்வார். அப்போ கலத்தரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குரிய எண்ண ஓட்டங்கள் வெவ்வேறாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நண்பர்கள் உதவி கேட்டு உங்ககிட்ட வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் நிச்சயமாக திரும்ப வருமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். நம்ம தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், அதில் கூட்டாளிகள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சல்கள் தருகின்ற தன்மையில் இருப்பாங்க. அவங்க கோணத்தில் அது சரியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனையாக முடிகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவங்கக்கிட்டேருந்து ஒரு நம்பிக்கையான ஒரு எண்ண ஓட்டம் இருக்குமா, அவங்கள நம்பி நம்ம அந்த வியாபாரத்தை விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது அவங்க மேலே ஒரு சந்தேக தோணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தப்பு செய்கிறாங்களோங்கிற எண்ணம் இருக்கலாம். உண்மையிலே அப்படி பண்ணுறாங்களோ பண்ணலையோ, உங்களுக்கு அவர்கள் மேல் இருந்த நம்பிக்கை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 7வது வீட்டில் இருக்கிற கேது பகவான் தேவையில்லாத புதிய நண்பர்கள் நம்ம நட்பு வட்டத்தில் உள்ள நுழைஞ்சு நம்மளை ஏமாற்றிட்டோ அல்லது நமக்கு துரோகம் செய்துவிட்டோ வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே தற்காலிகமாக உங்களுடைய நட்பு வட்டத்திற்குள் யாராவது வருகின்ற வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அதை ஸ்கேன் செஞ்சு தான் அதை ஏற்கணும். அவங்கள நல்லா பழகி அதன் பிறகு நட்பு வட்டத்தில் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கக்கூடாதா அப்படின்னு தீர்மானிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது செஞ்சோன்னா அதில் போய் மாட்டிக்கிற ஒரு தன்மை இருக்கும். சில பேர் தேனொழுக பேசுவாங்க, ஆனால் நமக்கு அடியில் காலை வாரி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கவனமாக இருக்கணும். நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை தருகின்ற அமைப்பில் இருக்கும். முடிஞ்சவரை நம்ம யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டமானது ஓரளவுக்கு சுமாரான படிப்பு தான் இருக்கும். பரவாயில்ல, தப்பிச்சோம் பொழைச்சோங்கிற மாதிரி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு மாறினாலும் எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பில் மிகப்பெரிய சாதனை புரிகின்ற ஒரு தன்மை இருக்காது. கும்பராசியை பொறுத்தவரை 5வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அற்புதமான இடம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் காதல் போன்ற விஷயங்கள் திருமணத்தை நோக்கி நகருகின்ற வாய்ப்பை பார்க்கலாம். மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாயிடும். 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய பரம்பரை சம்பந்தப்பட்டது. பரம்பரை சொத்து ஏதாவது நமக்கு வரவேண்டி இருக்குமே, ஆனால் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும். குருவோட பார்வையானது கும்பராசியை பொறுத்தவரை கும்பராசியில் வேறுது, 11வது இடத்துல வேறுது, 9வது இடத்துல வேறுது. 9, 11, 1 ஆகிய இடங்களில் வேறுது. மிக அற்புதமான பலன்தான். கும்பராசியிலே வேறுதுங்கிறதுனால கும்பராசிக்கு இருக்கிற பிரச்சனைகளில் ஓரளவுக்கு அந்த குருவோட பார்வை நிவர்த்தி செஞ்சிடும். பண கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கும். ஏதாவது ஒரு வகையில் கையை கடிக்காத அளவுக்கு தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல பெரிய அளவில் லாபம் கிடைத்தாலும் அது நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல விதங்களில் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
9வது வீடு பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தந்தையாருடைய உதவி கிடைக்கும். தந்தையாருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மேல் படிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு மேல் படிப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு குருவும் சரி, ராகுவும் சரி, கேதுவும் சரி ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பில் தான் இருக்காங்க. முழுவதுமாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி தருகின்ற அமைப்பில் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா தலை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தலைவலி ஏற்படலாம், அல்லது நமக்கு நீண்ட நாட்களாக இருக்கின்ற தலைவலிக்கு இந்த காலகட்டத்தில் சிகிச்சை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். நமக்கு வர வேண்டிய பணங்கள் கொஞ்சம் தாமதமாக கைக்கு வரும். ஒரு சின்ன சலசலப்புகள் ஏற்படும். மற்றபடி கும்பராசியை பொறுத்தவரை மிக சுமாரான பலாபலன்களைத்தான் இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராகுவை பொறுத்தவரை ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கிரகங்களும் மிக முக்கியமான தாக்கத்தை மீன ராசியை பொறுத்தவரை ஏற்படுத்த போகிறது. காரணம்னா இந்த பயிற்சிக்கு முன்பு வரை மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் இப்போது 12வது இடத்துக்கு வரப்போகிறார். நல்ல அமைப்பு தான். ஏன்னா ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருப்பதை விட 12வது இடம் நல்லது தான். அதே நேரம் சனி பகவான் இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீனராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி பயிற்சியின் மூலமாக சனி பகவான் மீன ராசி ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் பாதகத்தை தருகின்ற அமைப்பு. நோய் சம்பந்தமான விஷயங்களில் மீனராசி சற்று கவனமாக இருக்க வேண்டும். மீனராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவானை பொறுத்தவரை 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6வது வீடு என்பது கேதுவுக்கு மிக சிறப்பான இடம். 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் கேது பகவான் நல்ல பலன்களை தர வல்லவர். அப்போது 12வது வீட்டில் ராகு பகவான் இருப்பது மிக நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, பகையை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும், நோயை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடும். அல்லது கடன் நிறைய இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கின்ற காலமாக இது இருக்கும். கடன்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கின்ற வகையில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கின்ற யோகத்தை தருவார் ராகு பகவான். 12வது இடம் என்பது ராகுவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு இடம். வேகமான செயல்பாடுகளால் ராகு பகவான் 12வது இடத்திலிருந்து பண வரவை அதிகரிப்பார். பண வரவு அதிகரித்தாலும் நம்ம கையில் தங்காது. நம்ம கொடுக்க வேண்டிய கடன்காரங்களுக்கு கொடுப்போம், அல்லது செலவு செய்வதற்காக தயாராக செலவுகள் காத்து கொண்டிருக்கும். பணம் கையில் தங்காது. தேவையில்லாத செலவுகளை செய்கின்ற சூழ்நிலை இருக்கும். பணம் விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு 12ல் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் சில சமயங்களில் நம்மளை திக்குமுக்காட செய்திடும். எப்படியா சமாளிச்சிடும். இருந்தாலும் அந்த சில காலம் அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி கேது பகவான் 6வது இடம் மிக அற்புதமான இடம். 6வது இடம் என்பது ருணருத்ர ரோகஸ்தானம். நம்முடைய கடனை பற்றிய, நம்முடைய நோயை பற்றி, நம்முடைய பகையை பற்றி சொல்லுகின்ற இடம். இது 3ஐயும் கேது பகவான் தடுத்து நிறுத்திடுவார்.
ஏன்னா கேது எந்த ஒரு ராசியில் பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்துக்குடைய காரகத்தை தடை செய்து விடுவார் அல்லது தடுத்து விடுவார். அப்போது கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அல்லது கடனை அடைக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு தன்மையோ அல்லது பகைவர்கள் தங்களுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். நோயை பொறுத்தவரை பல விதங்களில் நோயை தடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்கின்ற வகையில் கேது பகவான் செயல்படுவார். எதிர்ப்பு சக்திகளை ஏற்படுத்தி தருவார். ஆனால் சில சமயங்களில் காரணமே தெரியாத சில வியாதிகளால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கேது பகவான் என்ன காரணம்னு தெரியாத சில வியாதிகளை தரக்கூடியவர். அந்த வியாதியின் மூலமாக சில சங்கடங்களை எதிர்நோக்குகின்ற வாய்ப்பும் இருக்குது. அடுத்து குரு பகவான். குருவை பொறுத்தவரை மீனராசிக்கு 4வது வீடு சுபஸ்தானம், சுகஸ்தானம். சுப கிரகம் சுகஸ்தானத்தில் இருக்கார். ஆகவே மாணவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக அமையும். நினைத்த பாடம், நினைத்த மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். படிப்பில் தானாகவே ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். திடீர்னு ஒரு சேஞ்ச். இது வரைக்கும் சுமாராக படிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு படிக்கணுங்கிற ஆர்வம் தானாக வந்து படிப்பில் நல்ல முதன்மை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வீடு வாசல் வாங்குகின்ற ஒரு தன்மை இருக்கும். நிலம் வாங்கிறது, அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற வாகனங்களை மாற்றுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிற ஒரு வாகனத்தை மாற்றி நம்ம வேறு புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே இந்த ராகு கேது கடனை எல்லாம் அழிக்கலான்னு பார்த்தா இந்த குரு பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். அதற்காக கடன் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். வீட்டுக்காக கடன் வாங்கினா நல்லது தானே, அது எப்படியானாலும் சொத்தாகத்தான் போகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வையாக மீனராசியை பொறுத்தவரை 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்குறார். 8 அப்படிங்கிறது தீராத நோய் பகையை சொல்லுகின்ற இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தான். 10வது இடம் ஜீவனஸ்தானம். பல வகைகளில் வருமானத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். 12வது இடம் என்பது விரயஸ்தானம், தூக்கத்தை தருகின்ற ஒரு இடம். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம், நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான செலவுகள் செய்து, அதே நேரத்தில் தம்பதிகளுக்குள்ள ஒரு உறவுகள் சிறப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. குருவோட பார்வை அனைத்து தோஷங்களையும் விளக்கிடும். ஆகவே 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பார்க்கறது சிறப்பானது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்தால் சில வகை உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார், கவலைகளை தருவார். அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிந்திக்க வைப்பார். சூடு சம்பந்தமாக மூல நோயை ஏற்படுத்துகின்றவராக இருப்பார் சனி பகவான். ஆகவே சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறது பெரிய அளவில் நன்மைகளை தரும்னு சொல்ல முடியாது. நம்ம வேகமாக முன்னேறணும்னு நினச்சா அதுக்கு ஒரு தடையாக இருப்பார். சிந்தித்து மெதுவாக மந்தமாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார். பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை சனி பகவானை தவிர மற்ற 3 கிரகங்கள் குரு கேது ராகு ஓரளவுக்கு நன்மை தருகின்ற நன்மையான பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். சனி மட்டுமே கொஞ்சம் படுத்துகின்ற, அதுவும் 7 சனி காலகட்டமாக இந்த மீன ராசிக்கு இருப்பதால் கொஞ்சம் அந்த ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்கின்ற காலங்களில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளை தருவார். நம்முடைய உடம்பை நம்ம பாதுகாக்கணும், நம்ம உடம்பை நம்ம கொஞ்சம் அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். எனவே மீனராசி அன்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் தங்களுடைய உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தி வைத்தாங்கன்னா அல்லது அதை பாதுகாத்து வைத்தால் மிகப்பெரிய நன்மைகளை பல பெறலாம். உடல் ரீதியான பாதுகாப்பும் மனசு ரீதியான பாதுகாப்பையும் தான் இந்த காலகட்டத்தில் அவங்க அனுபவிக்க போகிறாங்க.
அது கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையோடு தடுக்க நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.